அது அங்கேயும் சரியில்லை. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. அன்பிற்குரிய என் இனிய அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொரு வாரமும் தங்களுடைய காலத்தை ஜாலியாத் கன்று ஒதுக்கி உண்மையிலே இந்த இடத்துக்கு வந்து பல நல்ல விஷயங்களை, மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவில் 4 விஷயங்களை கற்றுக்கொண்டு செல்லும் என் இனிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்களது வாழ்விலும் உங்களது மறுமை வாழ்விலும் உலகிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை தந்து நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் அந்த உயர்தனமான அந்த சுவர்க்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சுவர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக என வேண்டிக் கொண்டவனாக இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இன்று நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு குடும்பவியல் வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு குடும்பம், ஒரு குடும்ப தலைவன், ஒரு தகப்பன், ஒரு தாய் எவ்வாறு தங்கள் குடும்பத்தை அவர்கள் கொண்டு செல்ல வேண்டும், எவ்வாறு அவர்கள் அந்த குடும்பத்தை வழிநடாத்தி செல்ல வேண்டும் என்பதை பற்றி நான் உங்களுக்கு சிறு உபதேசங்களை நான் செய்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் வரும் கிழமைகளில் அகீதா கொள்கை ரீதியான பாடங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாங்கள் தொடர் நிகழ்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இன்று இந்த குடும்ப வாழ்க்கை உண்மையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குடும்ப வாழ்க்கையை பற்றி குர்ஆனிலே பல இடங்களிலே கூறுகின்றான். ஒரு மனிதன் உண்மையிலே இவ்வுலகில் பிறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு முடிவு இருக்கின்றது, ஒரு முடிவு இருக்கின்றது. லிகுல்லி பிதாயத்தின் வனிஹாயா, ஒவ்வொரு ஆரம்பத்துக்கும் முடிவு இருக்கின்றது. ஒரு மனிதரின் ஆரம்பம் அவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறப்பது, அவனது இறுதி முடிவு அவன் அவ்வாறே மன்னரைக்கு செல்வது தான் அவனது இறுதி முடிவு. எனவே அந்த இரண்டுக்கும் மத்தியில் மனிதன் பல பிரச்சனைகளுக்கும் பல சிந்தனா ரீதியான சக்திகளுக்கும் பல அரசியல் ரீதியான சிந்தனைகளுக்கும் அவன் என்ன செய்கின்றான், முகம் கொடுக்கின்றான். அவனால் சந்திக்க முடிகின்றது பல பிரச்சனைகள், வாழ்க்கையில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், இன்பங்கள் என்று மனிதன் என்ன செய்கின்றான், அவனது வாழ்க்கையிலே என்ன செய்கிறான், சந்திக்கின்றான். அதே வழியிலே இன்று நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு திருமணம் என்று என்ன செய்திருக்கிறான், ஒரு திருமண வாழ்க்கை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்திருக்கிறான், ஒரு இந்த உலகத்திலே விதித்திருக்கின்றான். அது எல்லாருக்கும் நடக்கும். அது அது காஃபிராக இருந்தால் என்ன, கிறிஸ்டியனாக இருந்தால் என்ன, அது இந்துவாக இருந்தால் என்ன, முஸ்லிமாக இருந்தால் என்ன, அனைவரும் இந்த திருமணத்தை என்ன செய்வார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா. அதே ரீதியிலே நாங்கள் எங்களுடைய முஸ்லிம் சமூகம், எங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிய மதத்தை விட எங்களுடைய குடும்ப வாழ்க்கை, எங்களது அந்த திருமண வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும், திருமணத்துக்கு பிறகு எங்களுடைய குடும்பவியல் வாழ்க்கையில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அழகான முறையில் என்ன சொல்லி தந்திருக்கின்றார்கள். இப்போ அந்நிய மதத்திலே நாங்கள் பார்ப்போமேயானால், அந்நிய கலாச்சாரத்திலே பார்ப்போமேயானால் அது திருமண விழாவை எடுப்பார்கள், திருமணத்தை ஒரு கொண்டாட்டமாக எடுப்பார்கள். அவர்கள் அண்டையிலிருந்து அவருடைய வாழ்க்கை, அவருடைய திருமண வாழ்க்கை, குடும்பவிய வாழ்க்கை என்ன செய்து ஆரம்பிக்கின்றது. ஆனால் முஸ்லீம் அவ்வாறல்ல.
ஒரு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த கலிமா ஏகத்துவ கலிமாவை என்ன செய்த ஏற்றுக்கொண்ட வாழ்வியல் மற்ற மதத்துடன் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ஒரு என்ன செய்கின்றது, ஒரு அதற்கும் அந்த மற்ற மதத்திற்கும் எங்களுடைய முஸ்லீம் எங்களுடைய இஸ்லாத்திற்கும் ஒரு பெரிய ஒரு வேறுபாடு, மலைக்கும் அடுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கின்றது. இதனை நாங்கள் பார்க்கும் போது உண்மையிலே இந்த குடும்பவியல் வாழ்க்கை நாங்கள் திருமணம் முடித்ததிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கின்றான், சிலருக்கு குழந்தைகளை கொடுக்கின்றான். யஹபு லிமன் யஷா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமண வாழ்க்கையிலே சிலருக்கு குழந்தைகள் என்ன செய்கிறான், கொடுக்கின்றான், அன்பளிப்பாக கொடுக்கின்றான். அன்பளிப்புன்னு தான் சொல்ல வேண்டும். வஹபு லிமன் யஷாஹு துகுர், சிலவங்களுக்கு ஆண் குழந்தை மட்டும்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், கொடுப்பான். சில ஆட்களுக்கு சில மக்களுக்கு பெண் குழந்தை மட்டும்தான் பிறக்கும். அப்ப இல்லை என்ன ஆச்சரியப்படுவாங்க, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா நல்லவே. அப்ப ஆம்பளை பிள்ளைகள் இருக்கிறவங்க அவங்க சொல்லுவாங்க, அட எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா நல்லமே. அப்ப பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்ன சொல்லுவாங்க, அட எனக்கு ஒரு என் உதவிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருந்தா நல்லமே. அப்படி என்ற ஒரு மனசு. அப்ப அல்லாஹ் தஆலா அதை கூறிட்டு சொல்றான், அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானம் வ இனாஸா, அப்ப ரெண்டையும் அல்லாஹ் தஆலா சேர்த்து கொடுப்பான். ஆண் மக்களையும் கொடுப்பான், பெண் மக்களையும் கொடுப்பான். அதே போன்று வயஜ்வலு மையஷாவு அகீமா, அல்லாஹ் தஆலா யாரை நாடுகின்றானோ அவர்களுக்கு அந்த மலட்டு தன்மையை கொடுத்துடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த பிள்ளை பாக்கியத்தை என்ன செய்யணும், தரணும். அப்ப சில ஆட்களுக்கு அந்த மலட்டு தன்மைக்கு ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த குழந்தை பாக்கியம் கொடுக்க மாட்டான். எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அவங்கள்ட்ட கேட்டா தான் விளங்கும் அந்த வருத்தம். அந்த அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தா அந்த வருத்தம் அவங்கள்ட்ட விளங்கும். எவ்வளவு கண்ணீர் வடிப்பாங்க, கண்ணீர் என்ன செய்வாங்க, கண்ணீர் வடிப்பாங்க அவங்க. அப்ப அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறான், இந்த மாதிரி குடும்பவியல் வாழ்க்கையில எவ்வாறு நாங்க அந்த பிள்ளைகளை எங்களுடைய பொறுப்பு, ஒரு தாயுடையும் ஒரு தந்தையுடைய பொறுப்பை எப்படி குடும்பத்தை கொடுப்போம் என்று என்ன செய்ய அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ரிஸ்கை தந்தானண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு என்ன செஞ்சான், பிள்ளை பாக்கியம் தந்திருக்கின்றான். அப்ப நாங்க என்ன செய்யணும், இன்னும் சில ஆட்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கணும். ஆமீன். அப்ப என்ன அந்த வாழ்க்கையை நாங்க எவ்வாறு கொண்டு செல்வது, எவ்வாறு நபிகளாருடைய வாழ்க்கையை நாங்க எவ்வாறு அவங்களோட குடும்ப வாழ்க்கையை நாங்க எவ்வாறு எங்களது வாழ்வில் கொண்டு வருவது என்று நான் சில உபதேசங்களை உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். முதலாவதாக அன்பின் சகோதரர்களே, எவ்வாறு சொன்ன எங்களோட குடும்ப வாழ்க்கை, எங்களது தாயா இருந்தால் என்ன, எங்களுடைய மனைவியா இருந்தால் என்ன, எங்களது பிள்ளைகளா இருந்தால் என்ன, முதலாவது அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களை நரக நெருப்பிலிருந்து என்ன செய்யணும், பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய தன்மை எங்களுடைய தந்தையிடம் இருக்க வேண்டும். நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூறுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, கு அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும், உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும், வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அந்த கொழுந்து விட்டெறியக்கூடிய அந்த நரக நெருப்பிலிருந்து நீங்க என்ன செய்யுங்க, பாதுகாத்துக்கோங்க. வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, யாரை பாதுகாக்க சொல்றான், எங்களையும் தங்களது குடும்பத்தையும் நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும். நம்மளுடைய குடும்பத்தையும் என்ன செய்யணும், அந்த நரக நெருப்பிலிருந்து நாங்க பாதுகாத்துக் கொள்ளணும். அப்ப இது ஃபர்ஸ்ட் வேலை. நாங்க திருமணம் முடிச்சோமா, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை தந்தானா, என்ன செய்யணும், முதலாவதாக வேலை எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய மனைவியையும் என்ன செய்யணும், நாங்க நரக நெருப்பிலிருந்து என்ன செய்யணும், பாதுகாத்துக் கொள்ளணும். அப்ப நரக நெருப்பிலிருந்து எப்படி நாங்க பாதுகாத்துக் கொள்றது, அதை நாங்க இப்ப வர அந்த சப்ஜெக்டுக்கு எப்படி பாதுகாத்துக் கொள்றோம்னு சொன்னா, கால ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், முரூஹும் பிதாஅத்தில்லாஹி வ அல்லிமுஹும் பிகைர், அவருக்கு அல்லாஹ்வை பத்தி, அல்லாஹ்வை எப்படி அடிபணிறது, அல்லாஹ்வை எப்படி வணங்குறதை பத்தி நீங்க அவர்களுக்கு என்ன சொல்லி கொடுங்கோ. வ அல்லிமுஹா பில் கைர், அவர்களுக்கு நல்ல விஷயத்தை நீங்க கற்றுக் கொடுங்க, நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க. அப்போ அல்லாஹ் தஆலாவோட பற்றி அச்சம், அல்லாஹ் எப்படி நான் பெஸ்ட்டுக்கு சின்ன குழந்தைகள் என்ன மியூசிக் கேட்காம என்ன செய்யணும், பெஸ்ட்டுக்கு வளர்ற குழந்தைகளை லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் எங்க இருக்கிறான் மகன், அல்லாஹ் எங்க வானத்தில் இருக்கிறான், எங்களுடைய நபி யாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மாதிரியான ஒரு பண்புகளை நாங்கள் நல்ல விஷயங்களை என்ன செய்யறது, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போது தான் அவங்களுடைய மனசு அவங்க வளர்ச்சி அடைய என்ன செய்யும், மார்க்கத்தில் என்ன செய்வாங்க, அப்படியே மார்க்கத்தில்
அவங்களோட உள்ளம் வந்து அப்படி என்ன செய்யும், அப்படியே மார்க்கத்தை வந்து ஈர்ப்பு, மார்க்கத்தில் ஈர்ப்பு சக்தியாக இருப்பாங்க. அப்படின்னு சொன்னால் மார்க்கத்தை வந்து அவங்களுக்கு நல்ல விருப்பமாயிக்கும். அதே போன்று தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸை சொன்னாங்க. இது எல்லாத்துடையும் பொறுப்பு. என்ன சொன்னாங்க? குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயதி. நீங்கள் எல்லாரும் பொறுப்பாளர்கள், உங்களுடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமை நாளிலே நீங்கள் வினவப்படுவீர்கள். ஏன்னா நாங்கள் கல்யாணம் முடித்தோம், நாங்கள் புள்ள பெற்றுக்கொண்டோம், புள்ள எப்படி போனாலும் சரி என்று இருந்தோன்னு சொன்னால் அப்படி இல்லை. நாங்கள் அதை பற்றி நாளை மறுமை நாள் அல்லாஹ் கேட்பான். நான் உனக்கு இந்த புள்ள பாக்கியத்தை தந்தேன், இந்த புள்ளைய வச்சு நீ என்ன செஞ்சாய்? நல்லதை கற்றுக் கொடுத்தியா? குர்ஆனை கற்றுக் கொடுத்தியா? ஹதீஸை கற்றுக் கொடுத்தியா என்று அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு தந்தையிடம் என்ன செய்வான்? கேட்பான். அதே போன்று அவர்ரஜுலு ராஇன் ஃபீ அஹ்லிஹி வ மஸ்ஊலுன் அன் ரஇயதி. அந்த மனுஷன் வந்து என்ன செய்வான்? அந்த குடும்ப தலைவன் நாளை மறுமை நாள் அந்த பொறுப்பை பற்றி நிச்சயமா அந்த மனுஷருடைய மைதானத்தில் அல்லாஹ் கேட்பான். நீ என்ன செஞ்சாய் உன்னோட குடும்பத்துக்கு? நல்லதை கற்றுக் கொடுத்தியா அல்லது கெட்டதை கற்றுக் கொடுத்தியா? குர்ஆனை கற்றுக் கொடுத்தீங்களா? ஹதீஸ்ல கற்றுக் கொடுத்தியா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு தாயிடமும் ஒவ்வொரு தாயிடமும் என்ன செய்வான்? தந்தையிடமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்? கேள்வி கணக்கு கேட்பான். அப்ப நாங்க என்ன செய்யணும்? எங்களுடைய வீட்டில் நாங்கள் தலைவராகிக்கிற வீட்டில் எங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள எங்களுடைய மனைவி, எங்களுடைய பிள்ளைகள், அவர்களுக்கு என்ன செய்யணும்? நாங்கள் வந்து மார்க்கத்தை, அந்த மார்க்க சூழ்நிலையை நாங்கள் வந்து அவங்களுக்கு என்ன செய்யணும்? அமைச்சு கொடுக்கணும். அதே போன்று தான் எங்களோட வீட்டுகளில் எப்படின்னு சொன்னால் நல்ல விஷயங்கள் எங்களுடைய பிள்ளைகளாக இருந்தால் என்ன, இன்றைக்கு நம்ம சமூகத்தில் பார்க்கின்றோம். ஒரு மக்ரிப் ஆயினு சொன்னால் என்ன செய்வாங்க? ஒரு 100க்கு ஒரு 95 வீடுகள் என்ன செய்வாங்க? டெலிவிஷனை போட்டு கொடுப்பாங்க மக்ரிப் ஆயினு சொன்னால். ஏன்னா அந்த கதைகள், ஒவ்வொரு கதைகளுக்கு இன்றைக்கு எனக்கு அந்த பேர்கள் தெரியா, ஒவ்வொரு கதைகள் பார்த்து கொண்டிருப்பாங்க. 7 மணிக்கு கொண்டு, 7:30 கொண்டு, 8 மணிக்கு கொண்டு. அங்கே சமைச்சு கொண்டு நிற்பா ஒய்ஃப். டக்குன்னு நான் டிவியை போட்டால் கொஞ்சம் அதை வச்சுட்டு அப்படியே ஓடி வருவாங்க. என்ன அதை கதையை பார்க்கறதுக்கு, அந்த தொடர் நாடகம், தொடர் கதை. சுப்ஹானல்லாஹ். அங்கே பாங்க சொல்லு, ஆனால் பார்த்து கொண்டிருப்பாங்க அந்த தொடர் கதை. எப்படி பார்த்தே தான் தருவாங்க. அப்போ எப்படி பார்ப்பாங்க? தன்னுடைய ஹஸ்பண்ட் இன்னைக்கு யாரு ஒய்ஃப் பிள்ளைகள் நடுவில் ஹாயா பார்த்து நிற்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எங்கடாது குடும்பவியல்ல வறுமையானு சொன்னால் நிச்சயமாக நாங்கள் ஹசிரத் துனியா வல் ஆகிரா, இந்த உலகிலேயே நாங்கள் வந்து நஷ்டவாளிகள், நாளை மறுமை நாளையும் என்ன செய்து நஷ்டவாளிகள். அப்ப என்ன செய்யணும்? நம்மளுடைய குழந்தைகளுக்கு குடும்பவியல் வாழ்க்கை, நான் ஒரு வாப்பா, நான் ஒரு தாய், என்ன செய்யணும்? அவர்களுக்கு நல்ல விதமான முறையில், அன்பான முறையில், பாசமான முறையில் அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? அவர்களை சொல்லி அவர்களை வந்து மார்க்கத்தை ஈர்க்க வைக்கணும். கொஞ்சம் குர்ஆன் ஓதுங்க. எப்படி சொல்லணும்? கொஞ்சம் குர்ஆன் ஓதுங்க, வா குர்ஆனை கொஞ்சம் என்ன அதில் கொஞ்சம் படிங்க, குர்ஆனை கொஞ்சம் மொழிபெயர்ப்பை வாசிக்க வைக்கிற, அந்த மாதிரி ஒரு பண்பான முறையில் பிள்ளைகளுக்கு உடனடியாக நாங்கள் என்ன செய்ய, எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் அடிக்கக்கூடாது. ஒரு சைக்காலஜி ரீதியாக வந்து எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் என்ன செய்ய, ஒரு பிள்ளைக்கு வந்து அடிக்கக்கூடாது. என்ன செய்ய, சில தந்தைமார்கள் இருக்கிறாங்கன்னு உடனே எடுத்து அடிக்க, கம்பு எடுத்தாச்சு, பெரம்பு எடுத்தாச்சு, அடித்தாச்சு. அப்படி ஒரு பிள்ளைய வந்து திருத்தலை. சைக்காலஜி ரீதியாக அன்பு வைக்கணும், அன்பு பாசம். அந்த பாசத்தின் மூலமா எங்களை என்ன செய்யணும்? அவர்களை திருத்தலும். அடுத்ததாக வந்து எப்படி நாங்கள் எங்களுடைய வீட்டை வந்து எவ்வாறு நாங்கள் வந்து எங்களோட அல்லாஹ்வுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுக்கு ஏற்ப இஸ்லாமிய முறையில் எங்களோட வீட்டை வந்து நாங்கள் எவ்வாறு அமைச்சு கொள்வது, எங்களோட வீட்டில் எந்த மாதிரி ஈக்க வேண்டும், எங்களோட வீட்டில் இப்படி இந்த மாதிரி இருந்தேன்னு சொன்னால் எங்களுக்கு பரக்கத் கிடைக்கும். இன்றைக்கு எத்தனையோ பேர் சம்பாதிக்கிறாங்க, எத்தனையோ சம்பாதிக்க 50,000 40,000 ஆனால் வீட்டில் பரக்கத் இல்லை. ஏன் காரணம்? நான் பின்னுக்கு வாரம் சொல்கிறது காரணத்தை நான் சொல்கிறேன், என்னது பரக்கத் இல்லைண்டு. அப்போ பெஸ்டிக்கை என்ன செய்யணும்? ஒரு குடும்பவியல் வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நான் பெஸ்டிக்கை சொல்கிறேன், கல்யாணம் முடிச்சாக்கள் இது தேவையில்லை, இது கல்யாணம் முடிக்காதவங்களுக்கு நல்ல சாலிஹான மனைவியை வந்து என்ன செய்யணும்? தேர்ந்தெடுக்கணும். சாலிஹான மனைவியை தேர்ந்தெடுக்கணும். கல்யாணம் முடிச்சவங்களுக்கும் ஒரு 2வது சக்தி இருந்தால் முடிக்கலாம். அப்படி இஸ்லாத்தில் எவ்வித தடையும் இல்லை, சரியா? அப்போ வந்து என்ன செய்யறது?
ஒழுங்கான மனைவி, தீனுள்ள மனைவி, மார்க்கப்பட்டுள்ள மனைவி என்ன செய்ய தேர்ந்தெடுக்கிறார். ரசூலா சொன்னாங்க, ஒரு பெண் 4 விஷயத்துக்காக திருமணம் முடிக்கப்படுவார். 1 அவருடைய அழகு, 2 அவருடைய வம்சாவளி, 3 அவருடைய சொத்து, 4வது அவருடைய மார்க்கம். அதை சொல்லிட்டு ரசூல்லா சொன்னாங்க, அந்த மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீ என்ன செய்யுங்க, தேர்ந்தெடுத்துக்கோங்க. அத்துனியா குல்லுகா மத்தா, இந்த உலகத்துல எல்லாமே சுகம் தான், இன்பம் தான். ஆனா வகைரு மத்தா இத்துனியா, உலகத்துல மிகவும் சுகம் என்னன்னு சொன்னா அல்மர் அசாலியா, நல்ல பெண், அல்லாவுக்கும் ரசூலுக்கும் அடிப்பணிஞ்சு வாழ்கின்ற பெண் தான் எங்களுக்கு இன்பமான பெண். அந்த மாதிரி ஒரு பெண் கிடைச்சிட்டான்னு சொன்னா எங்களோட வாழ்க்கையே இன்பமாயிக்கும். யார் சொன்னாங்க? எங்களது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. முடியுமான அளவு நாங்கள் இதை என்ன செய்யணும், எங்களோட வாழ்க்கையில என்ன செய்யணும், அமுல்படுத்தணும். அதே போன்று நாங்கள் இந்த எங்களது வீடுகளை எப்படி செய்யறது, அல்லாஹ் எந்நேரம் நாங்கள் நினைவுபடுத்தி நிற்கிறது. இப்போ நான் சொன்னேன், டிவிகள் பார்க்குறதோ, செய்திகள் பார்க்குறது, டெலிவிஷன் பார்க்குற இந்த காலத்தில் கட்டாயம் அந்த செய்திகளை பார்க்கணும். அந்த செய்திகள் பார்க்குற நேரத்துக்கு மட்டும் நாங்கள் டெலிவிஷனை ஒன் பண்ணிட்டு இது பண்ணுறது எவ்வித பிரச்சனையும் இல்லை. மாறாக அந்த கதைகளோ நாடகங்களோ அதை பார்க்குறது இது ஷைத்தானுடைய வேலை. ஷைத்தான் அந்த வீட்டுக்குள்ள பூந்து என்ன செய்வான், விளையாடுவான். இந்த மாதிரி வீட்டுகளில் ஒரே டெலிவிஷன், ஒரே பாட்டு, ஒரே மியூசிக், அந்த வீட்டுகளில் என்ன செய்யும், பரக்கத்தே ஈக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க, அஹப்புல் அமாலி இலல்லாஹி அன் தமூத வலிசானிக்க ருத்துபம் மின் திக்ரில்லா, அல்லாஹ் தாலாவுக்கு மிகவும் விருப்பமான அமல்னு சொன்னா அவன் என்ன, அல்லாஹ்வை நாங்கள் என்ன செய்து இந்நேரம் நினைவுபடுத்துறது. அல்லாஹ்வை என்ன செய்து இந்நேரம் நாங்கள் நினைவுபடுத்தணும். அதே போன்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க, லா தஜ்அலு புயூத்தக்கும் மகாபிர், என்ன சொன்னா நீங்கள் உங்களுடைய வீட்டை நீங்கள் கபருஸ்தானங்களாக மாற்றிக்கொள்ள வேணாம். நீங்க உங்களது வீட்டை கபருஸ்தானமாக மாற்றிக்கொள்ளவானாம். அது போல சொன்னாங்க, இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரவு ஃபீ சூரத்தில் பக்ரா, எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் என்ன செய்வான், விரண்டோடுவான். எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுவான். இன்றைக்கு நாங்கள் எங்கேயோ பார்க்குறோம், இன்றைக்கு நாங்கள் மூட நம்பிக்கை உள்ள எல்லா விஷயத்தையும் பார்க்குறோம். வீட்டில் ஜின் நீக்காம், வீட்டில் ஜின் குடி இருக்குதா, அதால அவங்களுக்கு பரக்கத்து இல்லையா? சரியா? அப்போ சொல்லுவாங்க, வீட்டில் ஜின் குடியேறிக்கப்பா, வீட்டில் சைத்தா நீக்கி, வீட்டில் என்னமோ செஞ்சு போட்டிக்கிறாங்க. எல்லாம் மனசு, ஏன் எல்லாம் அவங்களோட மனசுல காரணம் ஒன்றுமில்லை. அல்லாஹ்வுடைய ஞாபகம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஞாபகம் ஒன்றுமே இல்லை. அதுதான் காரணம். குர்ஆன் திலாவத்தோ அல்லது ஹதீஸ்கள் வாசிக்கிறதோ ஒன்றுமே இல்லை. ஆனா இது அவங்க சும்மாவே அவங்க தனது மனதுக்குள்ளே ஒரு காரணமாக மாற்றிக்கொள்வாங்க. என்ன மாற்றிக்கொள்வாங்க, எங்க வீட்டுல பரக்கத்து இல்லப்பா, எங்க வீட்டுல என்னமோ சத்தம் கேட்குது, நைட்டுக்கெல்லாம் தூங்க போகல, பிள்ளைகள் எல்லாம் தூங்குறாங்க இல்லை, ஒரு மனசுல ஒரு அவங்க ஊசலாட்டம். அப்ப ரசூலா சொன்னாங்க, இந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுதோ அந்த வீட்டில் ஷைத்தான் விரண்டோடுவான். அதை நாங்கள் என்ன செய்யணும், எல்லாம் தங்களுடைய வீட்டுகளில் என்ன செய்யணும், அமுல்படுத்தணும். சூரத்துல் பக்ரா சில ஓத இல்லாட்டி சில ஃபத்வாக்களுக்கு மார்க்க தீர்ப்பு உங்களுக்கு ஓத இல்லாட்டி சொன்னால் உங்களுக்கு நீங்கள் கெசட்களை போட்டு வைங்க. ஓத ஏலாட்டி சொன்னால் 286 ஆயத்தைக்கு. அப்போ உங்களோட கெசட்டுகளை நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த வீட்டுகளை என்ன செய்யுங்க, போட்டு வைங்க. அதே போன்று என்னன்னு சொன்னால் அடுத்தது நாங்கள் எங்களோட வீட்டுகளை அதிகமாக என்ன செய்யணும், நஃபிலான வணக்கங்கள் செஞ்சு கொள்ளணும். என்ன சார், அதிகமான நஃபிலான வணக்கங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சல்லு அய்யுஹன் நாஸ் ஃபீ புயூதிக்கும் ஃப இன் அஃலல் ஸலாத்தில் மர்இ ஃபீ பைத்திஹி இல்லல் மக்தூபா. நீங்க நஃபிலான தொழுகையில நீங்க வீட்டில் தொழுதுக்கோங்க, கடமையான தொழுகையில தவிர. கடமையான தொழுகையில நாங்கள் பள்ளி வாசலை போய் தொழுவோம், ஐவேலை தொழு. ஆனால் நஃபிலான வணக்கங்களை நாங்கள் வீட்டில் தொழுவது தான் சுன்ன. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்ததுன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் இந்த மாதிரியான நஃபிலான வணக்கங்களை நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் வீட்டுகளில் தொழுது கொள்ளணும். இப்போ நாங்கள் பள்ளிக்கு போகிறோம், பாங்க சொல்லிச்சு, அப்போ 2 ரக்காத் சுன்னத்து தொழுத்துட்டு எங்களுக்கு
இங்கே சுன்னத் தொழுது அங்கே போய்த்து பள்ளியில் போய்த்து என்ன செய்யணும், பரலான தொழுகை எங்களுக்கு தொழுவேலும், அதில் எவ்வித தடையும் இல்லை. அதே போல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினாங்க, இஜ்அலு மின் ஸலாத்திக்கும் ஃபீ புயூத்திக்கும், உங்களுடைய வீட்டுகளை அவங்க தொழுகை இடமாக நீங்க மாத்திக்கோங்க. தொழுகை இடம்னு சொன்னா நஃபிலான தொழுகை, சுன்னத்தான தொழுகை, தஹஜ்ஜத்துடைய தொழுகை, அந்த மாதிரியான வணக்கங்கள் நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட வீட்டில் வந்து அமைச்சுக்கோங்க. இதெல்லாம் பரக்கத்துக்கு வரக்கூடிய காரணங்கள். ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபா அல்லது ஒரு 300 ரூபா சம்பாதிச்சாலும் அவன் இந்த வீட்டில் இந்த மாதிரி நஃபிலான வணக்கங்கள், குர்ஆன் திலாவத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை வந்து நாங்கள் வாசிக்கிறது, மற்றவங்களுக்கு சொல்றது, இதுன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்து வைப்பான். அவனுக்கு அது போதும். 300 ரூபாய் அன்றைக்கு அவன் என்ன செய்வான், தன்னுடைய பிள்ளைகளுக்கு, மனைவிகளுக்கு அது அவனுக்கு ஒரு போதுமானதாக இருக்கும். அதெல்லாம் பரக்கத்து வச்சுப்பான். ஆனால் கோடி ஒரு நாளைக்கு ஒரு 100 ஒரு 500 ரூபா இல்லாட்டி 1000 ரூபா 1500 ரூபா அந்த மாதிரி சம்பாதிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து என்ன செய்யுது, பரக்கத்திக்காது. ஏன், அவங்களோட வீட்டில் இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி இஸ்லாமிய வாழ்க்கை வந்து இல்லை. அப்போ என்ன செய்யணும், எங்களோட வாழ்க்கையில் கட்டாயம் எங்களோட வீட்டுகளில் வந்து இஸ்லாமிய வாழ்க்கையை நாங்கள் வந்து என்ன செய்யணும், கொண்டு வரணும். அதே போல தான் நாங்கள் வந்து அதிகமாக வந்து என்ன செய்கிறது, நல்ல விஷயங்களை வீட்டுகளில் வந்து ஏற்படுத்துறது. உதாரணமாக நல்ல விஷயங்கள் சொன்னால், ஏழுமான்னு சொன்னால், எங்களுக்கு நமக்கு முடியுமான்னு சொன்னால் என்ன செய்கிறது, எங்களோட வீட்டுகளில் ஹதீஸ் வாசிக்கிற ஒரு கூட்டம், ஒரு 5 பேர் பெண்கள் ஒரு ஹதீஸ் வாசிக்கிறது ஒரு ஈவினிங் டைமில், அல்லது குர்ஆன் திலாவத் செய்கிறது ஒரு 10 பேரை கூப்பிட்டு. அந்த மாதிரி நல்ல விஷயங்களை நாங்கள் செய்யணும் எங்களை வீட்டில். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தும் தான் இவ்வுலகில வெற்றி, நாளை மறுமையிலே வெற்றி. அப்போ இந்த மாதிரி வீடுகளை நாங்கள் வந்து உண்மையிலே மார்க்கம் இஸ்லாம் சொன்ன மாதிரி அமைச்சுக்கணும்னு சொன்னால் சுப்ஹானல்லாஹ், அதில் வார பயன்கள் எங்களுக்கு வந்து என்ன சொல்லிலால் வடிக்க முடியாது. அப்போ என்ன செய்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குறிப்பாக வந்து இந்த எல்லா விஷயங்களையும் இன்னொரு குறிப்பாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா ஹதர்தும் மௌதாக்கும் ஃபஅக்மிதுல் பஸர் ஃபஇன்னல் பஸர யத்தபிஉ ரூஹ வகூலு கைரன் ஃபஇன்னல் மலாயிகா துமினு அலா மா கால் அஹ்லுல் பைத். அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் மௌத்தான்னு சொன்னால் அவங்களோட வீட்டில் வந்து அவரோட கண் வந்து மேலே பார்த்து நிற்கும். ஒருத்தரோட ரூஹ் போக்கலை, ஒருத்தரோட ரூஹ் உடம்புலேருந்து பிரிய போக்கலை, அவரோட பார்வை எங்கே செய்யும், மேலே பார்ப்பாரு. ஏன் மேலே பார்ப்பாரு, அந்த ரூஹ் வந்து எடுத்துட்டு போறதை என்ன செய்வாங்க, அந்த அவங்க பார்ப்பாங்க, மலாய்க்காமார்கள் அந்த ரூஹை அப்படியே எடுத்துட்டு போறதை வந்து என்ன செய்வாங்க, அந்த மலாய்க்கா அந்த அடியார் பார்த்துக்கொண்டு நிற்பான். இந்த ரூஹ் இப்ப எடுத்துட்டு போறாரு, அதே பார்த்துக்கொண்டே நிற்பாரு. அப்ப அதை பார்த்து நிற்க போகல அந்த ரூஹை வந்து அந்த ரூஹை வந்து அந்த மனுஷர் வந்து பார்த்து நிற்கிறார், அப்படியே பார்த்து நிற்கிறார். அப்போ அவரோட கண்கள் திறந்திக்கும். அப்போ ரசூலா சொன்னாங்க, அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து அவரோட கண்ணை கசக்கி என்ன செய்யுங்க, மூடி விடுங்க. அவரோட கண்ணை கசக்கி மூடி விடுங்க. அப்போ வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நாங்கள் வந்து என்ன செய்யுது, எங்களோட வீட்டில் வந்து ஏற்படுத்தி கொள்வது. அதே போன்று எங்களோட இன்னொரு விஷயம்தான், முக்கியமான விஷயம் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம். சில 100க்கு ஒரு சொல்ல ஒரு 100க்கு ஒரு 10 100க்கு 20 வீட்டுகளில் வந்து என்ன செய்யுது, படங்கள் தொங்க விட்டிருப்பாங்க. என்ன செய்யுது, படங்கள், சுவர், ஃபோட்டோக்கள். என்ன ஃபோட்டோக்கள், சில வீட்டுகளில் அந்த சினிமா நடிகர்களோட ஃபோட்டோ, சில வீட்டுகளில் சினிமா நடிகர்களோட ஃபோட்டோ, சில வீட்டுகளில் கிரிக்கெட் பிளேயரோட ஃபோட்டோ, இன்னும் சில வீட்டுகளில் ஃபுட்பால் பிளேயர்கள், அந்த மாதிரிலாம் ஒட்டி வச்சுப்பாங்க. உண்மையில் இந்த ஃபோட்டோகளுக்கு தானே இந்த ஃபோட்டோகள் ஒட்டுறது, அல்லது ஃபோட்டோகள் வந்து இந்த எங்களோட சுவர்களில் வந்து நாங்கள் சொருக வைக்கிறது வந்து மார்க்கம் எங்களுக்கு அனுமதிக்க இல்லை. மார்க்கம் எங்களுக்கு அனுமதிக்க இல்லை. அப்படி நாங்கள் தொங்க விடுறது ஹராம். எது, நாங்கள் அப்படி ஃபோட்டோகளை நாங்கள் வந்து தொங்க, அது யார்த ஃபோட்டோவாக இருந்தாலும் சரிதான், அது எந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் சரிதான், உங்களோட தாயாக இருந்தாலும் சரிதான், தந்தையாக இருந்தாலும் சரிதான், எந்த ஃபோட்டோவும் நாங்கள் வந்து எங்களுடைய சுவர்களில் வந்து என்ன செய்யக்கூடாது, ஒட்டக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ததஅன கப்ரன் முஷ்ரிஃபன் இல்லா சவைதா. என்ன சொன்னாங்க, எந்த கபரையும் நீங்க வந்து ஒசர கண்டா அதை நீங்க வந்து தரைமட்டமாக்காம விடாதீங்க.
நாங்கள் போகிறோம் எங்கே சரி நாங்கள் ஒரு கபரை காண்றோம், அது பூமியை விட மிச்சம் மொசந்திக்கு. ஆனால் ரசூல் அதை தரமட்டமாக்க சொன்னாங்க. அது மார்க்கத்தில் அப்படி இல்லை. கபர்களை நாங்கள் வந்து என்ன செய்யாது, ஒசத்தி நாங்கள் என்ன செய்யக்கூடாது, கெட்டக்கூடாது. மார்க்கத்தில் அது தடை செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று சொன்னாங்க, வலா சூரத் ஃபி பைத்தின் இல்லா தமஸ்தா, எந்த வீட்டில் வந்து சூறாக்கள் ஃபோட்டோகள் தொங்க வைக்கப்படுதோ அதை நாங்கள் வந்து கழட்டி வீசணும். இன்னொரு ஹதீஸ்ல ரசூல்லா சொன்னாங்க, லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபி கல்புன் வலா சூரா, எந்த வீட்டில் வந்து ஃபோட்டோகள் தொங்க விட்டப்பட்டுள்ளதோ, ஃபோட்டோகள் சொருகப்பட்டுள்ளதோ, அதே போல் எந்த வீட்டில் நாய் இருக்குதோ அந்த வீட்டுக்கு யாரும் நுழைய மாட்டாங்க, மலாய்க்கா மகள் நுழைய மாட்டாங்க. எவ்வளோ பெரிய கண்டனம், எவ்வளோ பெரிய கண்டனம், எவ்வளோ பெரிய நஷ்டம் இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் செய்கிறது. அப்போ இதெல்லாம் செஞ்சு கொண்டு எங்களை வீட்டுக்கு பரக்கத்து வருமா? உண்மையிலே பரக்கத்து வராது. என்ன, எங்களுடைய பிள்ளைகள் படிப்பாங்களா, மார்க்க விஷயங்கள் படிப்பாங்களா, இல்லாட்டி குர்ஆன் திலாவத் செய்வாங்களா, இல்லாட்டி ஹதீஸ் எடுத்து வாசிப்பாங்களா? இந்த மாதிரி இங்கே இஸ்லாமிய சூழ்நிலை எங்களுடைய வீட்டில் வறுமையான என்று சொன்னால் நிச்சயமாக என்ன செய்வாங்க, அனைவருமே நாங்கள் பயன் பெறுவோம். வீட்டில் வந்து ஐவேல எங்களோட மனைவிக்கோ எங்களுடைய தாய்க்கோ எங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், நாங்கள் தொழுகையை கட்டாயமாக நாங்கள் அவங்களுக்கு எத்தி வைக்கணும். நீ தொழுவப்பா, இது கட்டாயம் நீ ஐவேல தொழுவோடும். பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்து 7 வயசுல இருந்து என்ன பின்னுக்கு கொஞ்சம் தொழுவப்பா அப்படின்னு நாங்கள் பழக்கணும். அந்த பழகுற பழக்கம் தான் பின்பு வந்து அவனோட வாழ்க்கையில் அது வந்து என்ன செய்யும், ஒரு அவர்களுக்கு ஒரு பலன் கொடுக்கும். அப்போ இன்னும் என்ன சொன்னால், நாங்கள் எங்களை வீட்டில் அதிகமாக திக்ருகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு வீட்டில் எவ்வாறு என்ன எந்த முறையில் செய்ய வேண்டும் என்று, நாங்கள் வீட்டுக்குள்ளே போக்கள் என்ன செய்யணும், வீட்டுக்கு வந்து வரப்போக்கள் என்ன செய்யணும் என்று எங்களுக்கு சொல்லி தந்திக்கிறாங்க. இதெல்லாம் பரக்கத்துக்குரிய வழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் வீட்டுக்குள்ளே நுழைய போக்கள் என்ன செய்யணும், இதா தஹல ரஜுலு பைத்திஹி ஃபதக்கரல்லாஹ் இந்த துகுலி வஐந்த தாமி கால ஷைத்தான் லா மபீத லகும் வலா அஷா. இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த துவாவை, வீட்டுக்குள்ளே போகிற துவாவை நாங்கள் ஓதிட்டு போனேன்னு சொன்னால் சைத்தான் சொல்லுவானா, நான் இன்றைக்கு வந்து இந்த வீட்டில் வந்து நான் தங்க மாட்டேன், நான் ஓடி போகிறேன் அப்படின்ட்டு, இந்த வீட்டில் நான் வந்து தங்க மாட்டேன். நாங்கள் என்ன திக்ர் அல்லாஹ் ஞாபகப்படுத்திட்டு போனோன்னு சொன்னால் அந்த துவா ஓதிட்டு போனால் சைத்தான் சொல்லுவானா, நான் இந்த வீட்டில் இன்றைக்கு தங்க மாட்டேனப்பா, நான் போவேன் அப்படின்னு சொல்லுவானா. அதே போல் வந்து வீட்டிலேருந்து வெளியே வரப்போகல நாங்கள் என்ன சொல்லணும், பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படின்னு சொன்னால் ஷைத்தான் என்ன செய்வானாம், ஷைத்தான் அவன் கவலைப்படுவானாம், இவன் இதை ஓதிட்டானே, இப்போ இவன் எனக்கு ஒன்றும் செய்யலாவே அப்படின்னு ஷைத்தான் என்ன செய்வான், கவலைப்படுவான். அப்போ ஷைத்தான் எப்போதெல்லாம் எங்களுக்கு தீங்கு செய்யணும்னு தான் என்ன செய்யான், குறிப்பாத்து நிற்கிறான். இந்த மனுஷன் எப்படி சார் நான் வலிக்கு எடுக்கணும், மூக்கு நுனியில் இருக்கிறான், ஒவ்வொருத்தட்டே மூக்கு நுனியில் ஷைத்தான் நிற்கிறான், எப்படி வலிக்கு எடுக்கணும் இவனை, இந்த வீட்டில் இருக்கிற மக்களை, இந்த மனைவி, இந்த பிள்ளைகளை நான் எப்படி வலிக்கெடுக்கணும், வலிக்கெடுக்கணும், எப்படி அவனை மனசுல போல இந்த கதையை பாரப்பா. அவன் அன்று யஹூதி நசாராக்கள் இந்த கதை அவன் என்ன செய்ய, முஸ்லிம்களுக்கு என்ன இன்றைக்கு என்ன செய்யறாங்க, அந்த கதை நாடகத்தை என்ன செய்யறான், தொடர் நிகழ்ச்சியா சரியா வாங்க சொல்ல போகல அங்க தொடக்கம் 8 மணிக்குன்னா 8 மணிக்கு அந்த கதை என்ன செய்யுது, தொடங்குது. இது யஹூதிகள்ட நசாராக்களுடைய திட்ட, முஸ்லிம்களை வலிக்கெடுக்கணும், அவரோட பள்ளிக்கு அனுப்பக்கூடாது, உள்நோக்கங்கள் ஈக்கி. ஆனால் யாருக்கும் விளங்குது இல்லை இது. அப்ப அந்த மாதிரியான ஒரு திட்டங்கள்ல எப்படி ஷைத்தான் எப்படி முஸ்லிம்களை, இஸ்லாமிய சமுதாயத்தை வழி கெடுக்கணும்னு ஷைத்தானே குறிப்பாத்து வச்சு நிற்கிறான். அல்லாஹ் தாலா இந்த ஷைத்தானை வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறான். என்ன அல்லாஹ் தாலா சூரத்துல் அராஃப்ல கூறான், சும்ம லஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம். நான் அவர்களுக்கு பின்னால் போவன், முன்னால் போவன், இடது பக்கம் போவன், வலது பக்கம் போவன். வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். நீ அந்த அடியாரில் அதிகமானவர் என்ன செய்ய மாட்டாய், நல்லடியார்களா, உனக்கு நன்றி செலுத்தவர்களா நீ காண மாட்டாய் என்று அல்லாஹ் தாலா இதை ஷைத்தான் வந்து கேரண்டி அடிச்சுட்டு வந்திருக்கிறான். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அவனுக்கு நாங்கள் என்ன செய்யணும், மாறுபடணும். லாஸ்ட் கால மறுமை நாளில் ஷைத்தான் வருவானாம், எல்லாம் ஷைத்தான் வந்து சொல்லுவானாம், சரி நாங்கள் மறுமை நாளில் அந்த ஷைத்தானுக்கு வழி கெடுத்தாக்கள் சொல்லுவாங்களாம், மா அன பிமுஸ்ரிஹிக்கும் வமா அன்தும் பிமுஸ்ரிஹி. என்ன நீங்கள் இப்போ என்னைய திட்டாதீங்க, நீங்கள் உங்களே என்ன திட்டிக்கோங்க, நீங்கள் என்ன உலகத்தில் வந்து என்ன செஞ்சீங்க, நீங்கள் எனக்கு வழிபாட்டீங்க, உலகத்தில் நீங்கள் உங்களோட ரசூலுக்கு உங்களோட அல்லாஹ்க்கு நீங்கள் வழிபாடணும், ஆனால் நீங்கள் எனக்கு வழிபாட்டீங்க, ஆனால் நீங்கள் என்ன இப்போ வந்து என்னைய திட்டவான
மா அன்தும் பிமுஸ்ரிக்கும் வமா அன்தும் பிமுஸ்ரிகி. அப்ப என்ன, நாங்க ஷைத்தாண்ட தூண்டுதிலிருந்து, ஷைத்தாண்ட அந்த மாதிரியான குறிப்பாக்குற விஷயத்திலிருந்து நாங்க என்ன செய்யணும், அப்படியே நாங்க என்ன செய்யணும், எங்களை எங்களோட மனசை அப்படியே கலட்டி அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் என்ன செய்யணும், நாங்க அடிபணியணும். அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்குள்ள போகல சிவாக் செய்வாங்க, மிஸ்வாக். 7 மாதம் இந்த சுன்னத்துகளை நாங்க செஞ்சு கொள்றோம், சொன்ன வாழ்க்கை முறை என்ன மிஸ்வாக் செய்வாங்களாம். அதே போன்று நாங்க சாப்பிட போக்கல பிஸ்மி சொல்லி சாப்பிடுறது. பிஸ்மி சொல்லி சாப்பிட்டா ஷைத்தான் எங்களோட சாப்பிட மாட்டான். பிஸ்மி சொல்லாம சாப்பிட்டா எங்க ஷைத்தான் எங்களோட சாப்பிடுவான். அப்ப பிஸ்மியை மறந்தா பிஸ்மில்லா எவ்வளோ ஆஹிரி என்ன செய்யறது, நாங்க சாப்பிடுறது. அப்ப எங்கட மக்கள் எல்லாம் நாங்க சாப்பிடும் போது கை கழுவப்பா, நீ பிஸ்மி சொல்லிக்கோ. அப்படி இதெல்லாம் ஒரு ஒரு இஸ்லாமிய ஒரு முஸ்லிம் குடும்பவியல் தலைவன் தன்னது குடும்பத்துக்கு பிள்ளைகளும் கட்டாயம் கற்றுக் கொடுக்க வேண்டிய முக்கிய அவசியமான விஷயங்கள் தான் இது. இப்ப நாங்க மௌத்தா போனாலும் அவர் நல்லவராக இருந்தான்னு சொன்னா எங்களுக்கு அந்த நன்மை வந்து கொண்டே நிற்கும். அந்த எங்க பிள்ளை எங்கட அந்த பையன் செய்யற நன்மை என்ன செய்யும், எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்து அவர் செஞ்சாருன்னு சொன்னா, அல்லது கிதாப அல்லாவுடைய கலாம பாடமாக்கினோம்னு சொன்னா, ஒரு மதர்சால போட்டு அவரை கிதாப அல்லாவோட கலாம அவர் ஹாஃபிலாக்கும்னு சொன்னா, அல்லது ஆலிம் அவரை நாங்க ஆக்கி விட்டு சொல்றோம்னு சொன்னாலும் எங்களுக்கு அதுல இருந்து வந்து கொண்டீங்க. நாங்க மௌத்தா போனாலும் அவர் செய்யற நன்மையிலிருந்து எங்களுக்கு வந்து சதகா ஜாரியா. அதே போல நாங்க தூங்க போக்கல என்ன செய்யறது, துஆ உன்னோம், தூங்க போகல துஆய்க்கு அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வஅஹ்யா, இன்னும் துஆய்க்கு. அதே போல பெரிய துஆய்க்கு ஏன்னா அல்லாஹும்ம இன்னி அஸ்லம்து நஃப்ஸி வ வஜ்ஜஹ்து இலைக் லா மல்ஜா வலா மன்ஜா இல்லா இலைக். அந்த மாதிரி துஆக்களை நாங்க 7 மாதம் மட்டும் எங்களது பிள்ளைகளுக்கு, தாய்மார்களுக்கு அல்லது எங்களோட மனைவிகளுக்கு என்ன செய்து கற்றுக் கொடுக்கிறது. அதே போன்று என்ன செய்யறது, நாங்க ஒரு புதிய ஆடை எடுத்தா பெருநாளுக்கோ அந்த ஆடை எடுத்தாலும் எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதிய ஆடை உடுக்க போகல துஆ சொல்லி தந்திக்கிறாங்க. என்ன, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஸானி ஹாதா வரஸகனி மின் கைரி மின்னி ஹவுலி வலா குவா. இந்த மாதிரி துஆக்களை புதிய ஆடை அணிய போது ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திக்கிறாங்க. அதே போன்று நாங்க டாய்லெட் போகல, டாய்லெட் போயிட்டு வரப்போகல என்ன செய்யறது, நாங்க இந்த மாதிரி துஆக்களை எங்களோட வாழ்க்கையில என்ன செய்யறது, குடும்பவியல் வாழ்க்கையிலையோ இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன செய்யறது, நாங்க இதை பழக்கி கொள்றது. அதே போன்று எங்களது வீட்டில் அதிகமாக நாங்கள் கியாமுல்லை தொழுது கொள்றது. தஹஜத் கியாமுல்லை 7 மாதம் மட்டும் என்ன செய்யறது, அதை நாங்கள் தொழுது கொள்றது கியாமுல்லை. எல்லாரும் தூங்குவாங்க, அனைத்து மக்களும் தூங்குவாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்யறது, அந்த நடு நிசியில எழும்பி அல்லாஹ்விடம் என்ன செய்யறது, பிரார்த்திக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவு 3ஆ பிரிச்சு அதுல ஒரு 1/3 பங்குல என்ன செய்யறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிவானத்துக்கு இறங்கி கேட்கிறான், என்னிடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர் இல்லையா, என்னிடம் அவருடைய ஹாஜத்துகள் அவர் தேவைகளை கேட்கக்கூடியவர் இல்லையா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடி வானத்துக்கு இறங்கி என்ன செய்யறான், கேட்கிறான். அப்ப நாங்க அந்த 3 இரவுல 3 தஹஜ்ஜுடைய வேலையில இறங்கி என்ன செய்யணும், நாங்க அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யணும். எங்களுக்காக, எங்களது மனைவிக்காக, எங்களுடைய குழந்தைகளுக்காக, இந்த வாழ்க்கையை நல்லா அமைஞ்சு நாளை மறுமைக்காகவும் என்ன செய்யணும், நாங்க அதிகமா துஆ கேட்கணும். அதே போன்று நாங்க வீட்டில் நாங்க தூங்க போகல என்ன செய்யறது, எங்களுடைய தூங்க போகல எல்லாம் லைட்டை போட்டு இல்லாட்டி படுப்பை பற்ற வச்சு இல்லாட்டி பாத்திரங்கள் அப்படியே திறந்து விட்டு இன்றைக்கு என்ன செய்வாங்க, தூங்குவாங்க. ஆனால் ரசூல் அப்படி இல்லை, எங்களுக்கு ஒரு வழிமுறை சொல்லி தந்தாங்க, எப்படி வீட்டில் நாங்கள் உறங்கும் முன் என்ன செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா கான ஜுன்ஹுல் லைல் அவ் அம்சைது ஃபகுஃபு சிபியானகும். இரவுல ஒரு பகுதி ஆயினா, இரவு வந்தன்னு சொன்னா உங்களோட பிள்ளைகளை நீங்க வெளியே அனுப்ப வேண்டாம். ஏன்னு சொன்னா ஃபைன்ன ஷைத்தான யன்தஷிரு ஹீன இதே, அந்த இருள் ஆகினு சொன்னா ஷைத்தான் ஊடுருவலாகின்றான். ஷைத்தான் வெளியே அப்படியே சுத்தியும் நிற்கிறான். அந்த டைம்ல இருள் ஆகினு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருள் ஆகினு சொன்னா ராவ் ஆகினு சொன்னா உங்களோட பிள்ளைகளை நீங்க வெளியே அனுப்ப வேண்டாம், அப்ப வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஏன்னா ஷைத்தான் அந்த டைம்ல என்ன செய்யறான், அவனோட ஊடுருவல் அவனோட விஷயங்கள் கூட என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபைதா ذهب ساعة من فخلوه, இரவுல ஒரு பகுதி போய்த்தோன்னு சொன்னா நீங்க அவர்களை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வாகலிக்குல் அபுவாப, நீங்க தூங்க போகல உறங்க போகல உங்களோட கதவுகளை நீங்க நல்லா இறுக்கி பூட்டிக்கோங்க, இறுக்கி
பூட்டிக்கோங்க, கதவுகளை பூட்டிக்கோங்க. வதுக்குருஸ்மல்லா, நீங்கள் கதவுகளை பூட்ட போகல, கதைகளை நீங்கள் மூட போகல, அல்லாஹ்வோட பேரை கொண்டு மூடுங்க. பிஸ்மில்லா, பிஸ்மில்லா சொன்ன எந்த கதவையும் எந்த இதையும் என்ன ஷைத்தான் திறக்க மாட்டான். அதே போன்று பைன்ன ஷைத்தான் லா யஃப்தஹு பாபன் முக்லகன். அப்படின்னா நாங்கள் பிஸ்மி சொல்லி ஒரு கதவை மூடுறோம், ஆனால் அந்த ஷைத்தானுக்கு அந்த பிஸ்மி சொன்ன நாங்கள் அந்த கதவை என்ன செய்ய திறக்க முடியாது. அதே போன்று வஅவ்கு கிரபக்கும் வதுக்குருஸ்மல்லா, நீங்கள் உங்களோட பாத்திரங்களை நீங்கள் பூட்டி வைங்க, பிஸ்மில்லா என்று சொல்லி அப்படியே சொல்லி பூட்டி வைங்க, அது சைத்தானுக்கு திறக்க முடியாது. வஹம்மிரு ஆனியத்தக்கும், அதே போல தங்களோட பாத்திரங்களை என்ன குடி பாத்திரம் இருந்தாலும் சரி அல்லது நான் கறி வச்ச பாத்திரம் இருந்தாலும் சரி பிஸ்மில்லான்னு சொல்லி என்ன செய்யுங்க, நீங்க பூட்டி வைங்க. அதே போன்று நீங்க தூங்க போகல உங்களுடைய விளக்குகள் லைட்டுகள் என்ன செஞ்சு நீங்க அணைச்சிட்டு தூங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப இதெல்லாம் எங்களுக்கு ஒரு முன்மாதிரி. என்ன ஒரு விஷயத்துல சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டி தந்துட்டு போயிட்டிருக்கிறாங்க. உதாரணமாக நாங்கள் லைட் லாம்பை பற்ற வச்சோம், இல்லாட்டி லைட்டை நாங்கள் ஆன் பண்ணிட்டு தூங்கினோம். சில டைமில் கரண்ட்டுகள் மிஸ் ஆகி இது நடக்கக்கூடிய சாத்தியம் ஹதீஸில் வருது. எப்படியோ அந்த சாத்தியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சும்மா சொல்ல மாட்டாங்க, யன்திகு அனில் ஹவா, அவங்கள நினைச்ச மாதிரி அவங்களோட நினைச்ச இது பிரகாரம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க வாய்மொழிய மாட்டாங்க. இன்னும் இல்லை வஹி வந்தால் தான் அவங்க என்ன செய்வாங்க, மக்களுக்கு கூறுவாங்க. அதே போல் அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது எங்களுடைய மனைவியர் பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு சலாம் சொல்கிறது, சலாம் சொல்லிட்டு போகிறது. இன்றைக்கு மக்கள் என்ன சொன்னால் ஒரு கோவத்தில் போனால் அப்படியே மனைவிகளுக்கு பேசுறது, பிள்ளைகளுக்கு போனோன்னே அடிக்கிறது, அதெல்லாம் மார்க்கம் சொல்லித்தர இல்லை. ஒரு அழகான பண்பான முறையில் நாங்கள் என்ன செய்யணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலத் அலா அஹ்லிக ஃபஸல்லிம் யகுன் லஹு பரக்கத்துன் அலைக வ அலா அஹ்லிக, நீ உங்களோட வீட்டுக்கு போகும்போது என்ன செய்யுங்க, நீங்கள் சலாம் சொல்லுங்க, அது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் பரக்கத் ஆகிக்கும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல. இன்னும் ஒரு வார்த்தை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், சின்ன ஒரு வார்த்தைப்பா, இதை நாங்கள் ஏன் கூச்சப்படணும்? அதே போன்று நாங்கள் என்ன செய்யற பிள்ளைகளுக்கு நல்ல இரக்கம் காட்டணும். அவருக்கு எது எடுத்தாலும் அடிக்கிறது, எது எடுத்தாலும் நாங்கள் ஏசுறது, அதுக்கு என்ன தேவையோ அதுக்கு நான் வாங்கி கொடுக்கறது, கையில் சல்லியில் இதை வாங்கி தரம்மா நீ பொறுமையாயிரு. அப்போ நாங்கள் எதை கேட்டாலும் ஒரு நளினமான முறையில் பிள்ளைகள் உண்மைக்குமே பிள்ளைகளோட பிஞ்சு உள்ள அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய, ரசூலா அதிகமாக என்ன செஞ்சாங்க, பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுகிறாங்க. யார் இரக்கம் காட்டவில்லையோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டார். அப்போ நாங்கள் பிஞ்சு உள்ளங்களுக்கு என்ன செய்யறது, இரக்கம் காட்டுறது. அதே போன்ற நாங்கள் இக்ராம் உள்ள எங்களோட வீட்டுக்கு விருந்தினர் வராங்க, அவங்கள என்ன செய்யணும், உபசரிக்கணும். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யுக்ரிம் தைஃப, யார் அல்லாஹ்வையும் இறுதினாலேயும் ஈமான் கொண்டாரோ அவர் என்ன செய்யட்டும், ஃபல்யுக்ரிம் தைஃப, அவருடைய விருந்தாளியை என்ன செய்யும், உபசரிக்கட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள். இன்னொரு ஹதீஸ்ல விருந்தாளி அவருக்கு டைம் 3 நாள், 3 நாள் தான் அவர் என்ன செய்யணும், விருந்தாளி 3 நாள் தான். நல்ல கோழி மட்டன் பண்ணி, நல்ல இறைச்சி, நல்ல பிரியாணி 3 நாள், அதுக்கு பிறகு அது சதக்கா. அப்போ 3 நாள் தான் ஒரு மனுஷன் இயல்புலேயே நாங்கள் நல்லா 3 நாள் சமைச்சு கொடுப்போம். அடுத்த நாளைக்கு என்ன கொடுப்போம், நல்லா பருப்பு இல்லாட்டி வேற என்ன சரி கொடுப்போம், அது மனுஷன் இயல்பு. அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு விருந்தாளி ஒரு 3 நாள். அப்போ நாங்கள் அதை எங்கே போனாலும் நாங்கள் என்ன செய்யறது, கடைபிடிச்சு கொள்வது. அதே போன்று என்ன செய்யறது, எங்களுக்கு வீட்டில் வரக்கூடியவர்கள், எங்களுடைய வீட்டிலே வரக்கூடிய சகாக்கள், எங்களுடைய வரக்கூடிய சகோதரர்கள், எங்களுடைய கூட்டாளிமார்கள் என்ன செய்யறது, நல்ல தோழமை கொள்வது. என்ன செய்யறது நல்ல தோழமை செய்கிறது. அவர்களுக்கு எப்படி எங்களோட சகாக்கள் நண்பர்கள் வந்தோன்னு சொன்னால் இந்த நல்ல நண்பர்களை நாங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது, கெட்ட நண்பர்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வராமல் என்ன செய்யறது, அவரை நாங்கள் இருக்கிறது நல்ல. அப்போ நல்ல நண்பரோட நாங்கள் என்ன செய்யணும், பழகணும். நல்ல நண்பரோட பழகினா அந்த நல்ல பழக்கம் தான் எங்களுக்கும் வரும். ஒரு கெட்ட நண்பரோட பழகினா அந்த ஒரு கெட்ட பழக்கம் தான் அது வரும். அப்போ என்ன செய்யுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, என்ன ஒரு நல்ல மனுஷனுக்கும் ஒரு ஹாமிலுல் அத்தரை விற்கக்கூடியவனும் இன்னும் நாஃபிஹுல் கீர் அப்படின்னு சொன்னால் இரும்பு தட்டுறவனுக்கு உதாரணம் என்னன்னு சொன்னால்
உண்மைக்குமே அந்த அத்தர் விற்கக்கூடிய வியாபாரின்னு எப்போதும் மனம் வீக்கும். எப்போதும் அவர் என்ன பண்ணால் மனம் வீசும். அப்ப கொல்லன் சொன்னா இரும்பு தட்டுறக்கிட்ட எப்படி இருப்பான் அவன், ஒரு உடுப்பு அவன் இது போன அவர்கிட்ட போவேலா துருவாடை அடிக்கும். அப்ப நாங்க என்ன செய்யறது, ஹாமில் மிஸ் எப்படி அந்த அத்தர் வியாபாரினை எவ்வாறு நறுமணம் வீசுமோ அதே போலத்தான் ஒரு கெட்ட நண்பரும் நல்ல நண்பரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் காட்டினாங்க. அப்ப நாங்க நல்ல நண்பர்களை தோழமை எடுத்துக்கொள்றது. அதே போன்று முடியுமான அளவு நாங்கள் வீடுகளை கெட்டும் போது தேவையில்லாம வீண் விரயமா எங்களை பணங்களை என்ன செய்யக்கூடாது, செலவழிக்க கூடாது. முடியுமான அளவு மிச்சம் என்ன செய்வாங்க, இந்த வீடுகளை மிச்சம் டெக்கரேஷன் பண்ணுவாங்க. அந்த வீட்டால வீடு சும்மா எத்தனையோ லட்சத்துக்கு இருந்தேன்னு சொன்னா 30 லட்சம் 40 லட்சம் டெக்கரேஷன் பண்ணேன்னு சொன்னா எங்களை மனைவி சொல்லுவாங்க, பாருங்க அவனோட வீடு அப்படியே கட்டிக்கிறாங்க, எங்களோட வீடு அப்படி கெட்டுவோமே. அப்படியே ஒரு ஆசை, உலக ஆசை. இப்போ நாங்கள் அந்த டைமில் என்ன செய்யணும், அவங்களுக்கு என்னது எடுத்துக்கிறோம், இப்படி தாப்பா இந்த உலகத்தில் எல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது, அது அவங்க கெட்டிக்கிறாங்க. அதே போல நாங்களும் கெட்டுறது எங்களுக்கு என்ன வாஜிபும் இல்லை கடமையும் இல்லை. எங்கட செலவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குடிசையா இருந்தாலும் சரி நாங்கள் வாழ்ந்துட்டு போறது அல்ஹம்துலில்லாஹ். அதே போல அன்பார்ந்த சகோதரர்களே என்ன செய்யறது, எங்களோட வீட்டில் நாங்கள் அதிகமாக நோன்பு காலங்கள் வந்தேன்னு சொன்னா இஃப்தார் ஏற்பாடுகள் செய்து கொடுக்கறது, அது பெரிய நன்மை. ஒரு நோம்பாளிக்கு நோன்பு திறக்கக்கூடியது அல்லாஹ்விடத்தில் ஒரு பெரிய நன்மை. ஒரு தண்ணியை கொடுத்தால் உதாரணம் சொல்லுமே, பெரிய ஒன்றும் தேவையில்லை, ஒரு எங்களுக்கு ஒரு பாலோ ஈச்சப்பழம் மட்டும்தான் எங்களோட வீட்டில் ஒருத்தருக்கு நோம்பாளிக்கு அந்த ஈச்சப்பழத்தை ஒரு பாலை கொடுத்தாலும் அல்லாஹ்விட பெரிய நன்மை. மலாய்க்கமான துவா செய்கிறாங்க. இன்றைக்கு சும்மா பிரியாணி, அந்த நூர்லிஸ் பிரியாணி, அந்த பிரியாணி எல்லாம் கொடுக்கறதுன்னு அவசியம் இல்லை. ஒரு பாலும் ஒரு தண்ணி கொடுத்தா போதும் அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இருந்தா கொடுக்குங்க, இல்லாட்டி ஒரு பால் ஒரு தண்ணி இருந்தா அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு அப்படி அல்ஹம்துலில்லாஹ் இனி நோவு துறக்க அப்படி கொடுக்க மாட்டாங்க. என்றாலும் நான் சொல்றேன், ஒரு எளிமைத்தனமான ஒரு வாழ்க்கை. அதுக்காக நாங்க கடன் பட்டுக்கொண்டு அந்த இஃப்தார் பெருசா செய்யறது, ஆட்களுக்கு காண்பி, அதெல்லாம் மார்க்கத்துல இல்லை. அடுத்ததாக இறுதியாக அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களோட வீட்டில் என்ன செய்ய வேண்டும், அதை உருக்கமாக கூறுறான். இறுதியாக எங்களோட வீட்டில் டெலிவிஷனால் பார்க்கறது குறைச்சி கொள்ளணும். டெலிவிஷன் டிவி இன்றைக்கு யஹூதி நசாராக்கள் எங்கடா முஸ்லீம்களை வழி கெடுக்கிறேன்னு பார்த்து நிற்கிறான். எதால? டெலிவிஷனால. நான் முந்தி சொன்ன மாதிரி அதை நாங்கள் எங்களோட வீட்டில் வைப்போமே. ஆனால் அல்லது எங்களோட வீட்டில் ரேடியோக்களை மியூசிக் சவுண்ட் போட்டு கேட்போமேன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் மியூசிக் கேட்கறான்னு அவனோட உள்ளத்தில் நிஃபாக் நைவஞ்சத்தனம் கூடும். நைவஞ்சத்தனம் முனாஃபிக்குடைய பண்பு இருக்கும் மியூசிக் கேட்குறாங்கள்ட. அப்போ என்ன செய்யணும், நாங்கள் அதிகமாக மியூசிக் கேட்கக்கூடாது. யார் அந்த மியூசிக் கேட்குறாரோ அவரோட உள்ளத்தில் நயவஞ்சகத்தனம் ஒன்றுமே ஏறாது. எவ்வளவு நாங்கள் அவருக்கு உபதேசம் செஞ்சாலும், எவ்வளவு நல்ல உபதேசங்கள் அவர்களுக்கு எடுத்து கூறினாலும் அவருடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ள தன்மை இல்லை. ஒரே மியூசிக் கேட்கிறார் அவரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கூட்டம் வரும் ஒரு காலத்துல, அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த ஆகிரு ஜமான், அந்த மறுமை நாள் இருக்க போகிற என்ன செய்வாங்க, அவங்க மியூசிக்கை ஹலாலாக்கி கொள்வாங்க. மியூசிக் என்ன செய்வாங்க, ஹலாலாக்கி கொள்வாங்க. இன்னொரு கூட்டம் வரும் ஜினாவை ஹலாலாக்கி கொள்வாங்க. அப்ப நாங்க என்ன செய்யும், இந்த மியூசிக்கை எங்களது வாழ்க்கையில, எங்களது வீட்டுல, எங்களது ரூம்கள்ல என்ன செய்யணும், முற்றாக நாங்கள் தடுத்து கொள்ளணும் மியூசிக்கல். உதாரணம் சொல்றோம், ஒருத்தர் இன்றைக்கு அவருக்கு சரியான கவலை இல்லாட்டி அவருக்கு என்ன சரி துன்பம், அவர் என்ன செய்யறான்னு சொன்னா மியூசிக் கேட்டுக்கொண்டு தூங்குறாரு. அவரோட ரூஹ் அந்த டைம்ல போனோம்னு சொன்னா என்ன நிலைமை, அந்த ரூஹ் அல்லாஹ் அந்த கைப்பற்ற ரூஹ் அந்த மியூசிக் கேட்டுக்கொண்டு நிலைமையில அல்லாஹ் தால அந்த ரூஹ் எடுத்தான்னு சொன்னா அந்த மனுஷன் நிலைமை என்ன, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒவ்வொருத்தரும் சிந்திங்க, அட ஏண்ட ரூஹ் நான் மியூசிக் ஹராமான விஷயம் கேட்டுக்கொண்டு நிக்க போக்கல, ஏண்ட ரூஹ் கைப்பற்றப்பட்டா சுப்ஹான் அல்லாஹ் நான் இங்க இருப்பேன். அப்ப என்ன செய்யணும், அந்த மியூசிக்கை அல்லது தேவையில்லாத படங்களை பார்க்கறது நாங்க என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ளணும். இன்றைக்கு ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் எல்லாமே எதை வேணுமென்றாலும் பார்க்கலாம். ஆனா அல்லாஹுக்கு பயந்து கொள்ளணும். அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், அந்த அல்லாஹ் ஒருவனை நாங்க என்ன செய்யணும், பயந்து கொள்ளணும்.